உலகக்கோப்பை கால்பந்து களத்திற்கு நுழைவது இந்திய அணிக்கு எட்டாக்கணியாகவே இருந்து வரும் நிலையில் இதனை மாற்றும் முயற்சியில் திருச்சியில் இளம் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உறுதுணையாக அங்கு சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம் உருவாக்கப்பட்டு வருகிறது. திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்க விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விளையாட்டு வீரராக உருவாக வேண்டும் என்ற கனவுடன் குடும்பத்தினரை பிரிந்து நாள்தோறும் பயிற்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு உணவு, உடை, உபகரணங்கள் உள்ளிட்ட சகல வசதியுடன் சிறப்பான பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. வாலிபால், ஃபுட்பால் எல்லா கேமுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா காலையில் மார்னிங் ஈவினிங் 2 டைமே ப்ராக்டிஸு ஹெவியாக இருக்கும். மேட்சஸ் எல்லாமே வெளியூரில் எல்லா இடத்துக்கும் போவோம். நிறையா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். திருச்சியில் தமிழ்நாடு அளவில் நிறையா பசங்க இந்த ஹாஸ்டல்லேருந்து நிறையா நேஷனல்ஸு, இந்தியா கேம்ப் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரவுண்டு எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. கிரவுண்டு இப்போ தான் புல்தரை போட்டிருக்காங்க, செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இன்னொரு கிரவுண்டு வேறு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்குள்ள மாணவர்களில் பெரும்பாலானோர் கால்பந்தையே தேர்ந்தெடுத்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது கனவும் மிக பெரியதாகவே உள்ளது. பெரிய பிளேயர்ஸ் மாதிரியெல்லாம் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி ஆகிடுவோம். அதுக்கு எங்கள் கோச் நிறையா ட்ரைனிங் கொடுப்பாரு. அதுபடி நாங்கள் கேட்டு செஞ்சுக்குவோம். நான் ஃபுட்பாலில் ரொனால்டோவா ஆகணுன்னு ஆசை எனக்கு. நான் கிராமத்து பையன் தான். எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ணுறாங்க. நான் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக தான் செலெக்ஷன் போட்டு கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன் சேர்த்து விட்டான். இங்கே ப்ராக்டிஸ்லாம் நல்லா தராங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் முன்னேறணும். எனக்கு அதான் ஆசை. நேஷ்னல்ஸ் வாங்கி தமிழ்நாடு டீமில் விளையாடணும்னு எனக்கு ஆசை. இங்குள்ள இளம் வீரர்களின் வருத்தம் என்னவென்றால் சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம் இல்லையே என்பதுதான். ஆனால் அந்த கவலையை போக்கும் விதமாக தற்போது திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் கால்பந்து மைதானம் உருவாக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச தரத்தில் சகல வசதிகளுடன் கூடிய மைதானம் அமைய உள்ள போதிலும் இந்தியாவில் கால்பந்து விளையாட்டுக்கு தடைக்கற்கள் பல உள்ளதாக கூறுகிறார் பயிற்சியாளர். ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கான்சன்ட்ரேஷன், ஒன்லி விளையாட்டுக்கு தனியாக தத்து கொடுத்த மாதிரி அதை கொண்டு போயிடுவாங்க. நம்ம இதில் பீப்புள்ஸ் அண்டு நம்ம பேரண்ட்ஸு, நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டடீஸ்ன்னு இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பர் டே மினிமம் 8 to 10 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம வி ஆர் ஸ்லாகிங் இன் ஒன்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது 1 hour or 2 hours, மேக்ஸிமம் பண்ணாவே 4 hours 5 hours தான் பண்ணிகிட்ருக்கோம். போஸ்னியா உள்ளிட்ட மிகச்சிறிய நாடுகள் உலகக்கோப்பை கால்பந்து களத்தில் கால்பதித்த நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா இன்னும் தடுமாறி வருவது வருத்தத்திற்குரியதே. கால்பந்தாட்டத்திலே சர்வதேச தர வீரர்களாக உருவாக வேண்டுமென்றால் அவர்களுக்கு மிக முக்கியம் கால்பந்தாட்ட மைதானம். அதுவும் அந்த கால்பந்தாட்ட மைதானம் சர்வதேச தர அளவில் இருந்தால் அவர்களை சிறந்த வீரர்களாக உருவாக்க முடியும் என்பது கால்பந்தாட்ட பயிற்சியாளரின் நம்பிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.